ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பஞ்சகவிய விளக்கினுடைய மகிமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம உடம்புல பஞ்சபூதங்களுடைய சக்தி தான் இயங்கிட்டு இருக்குது. அதே போல் உலகத்திலையும் பஞ்சபூத சக்தி தான் இயங்கிட்டு இருக்குது. பஞ்சபூதங்களுடைய ஏற்றத்தாழ்வுகள் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியமும் சரி, மன ஆரோக்கியமும் சரி, நம்மளுடைய பொருளாதார நிலையிலும் சரி ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுவதற்கு காரணம் பஞ்சபூதங்களுடைய ஏற்றத்தாழ்வுகள் தான். அப்போது அந்த பஞ்சபூத ஏற்றத்தாழ்வுகளை நமக்குள்ளேயும் மாற்றிக்கணும், நம்ம இருக்கக்கூடிய இடங்கள்லேயும் சரி செய்யப்படணும். அப்படி சரி செய்யப்படுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஏற்றத்தாழ்வுகள் சரி செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம பயன்படுத்தணும். இப்போது எளிமையாக எல்லோரும் பார்த்திங்கன்னா வீட்டில் ஹோமம் பண்ண முடியாது. ஹோமம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாராலையும் முடியாத காரியத்தால் நம்ம பஞ்சகவிய விளக்கை நீட்டுவதன் மூலமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை வெளியே அனுப்புகிறோம். அதேமாதிரி கண்டிஷ்டிகளை நம்ம சரி செய்ய முடியும். நினைத்த காரியங்களை கைகூட செய்ய முடியும். சகல செல்வங்களையும் சௌபாக்கியங்களையும் தரவல்லது இந்த பஞ்சகவிய விளக்கு. உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியது, பண ஆரோக்கியத்தை தரக்கூடியது, பொருளாதார மேன்மை ஏற்படுத்தக்கூடியது, கடன் நிவர்த்திக்கானது இந்த பஞ்சகவிய விளக்கு. அதே போல் கர்ம வினைகளை நீங்கக்கூடியது, கர்ம வினைகள் நீங்கி வீட்டில் சந்தோஷம் நிலைச்சிருக்கக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடியது இந்த பஞ்சகவிய விளக்கு. நேர்மறை ஆற்றலை வீட்டில் நிலைச்சி நிற்க செய்யக்கூடியது, நல்ல சிந்தனைகளை மேம்பட செய்யக்கூடியது, செல்வ வளத்தை நிரந்தரமாக வீட்டில் தங்க வைக்கக்கூடியது இந்த பஞ்சகவிய விளக்கு. ஏன் அந்த பஞ்சகவிய விளக்கு அவ்வளோ மகிமை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு மாட்டினுடைய ஒவ்வொரு பொருளையும் சாணம், கோமியம், தயிர், பால், நெய் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 வகை பொருளை கொண்டு செய்யக்கூடியது இந்த பஞ்சகவிய விளக்கு. இந்த பஞ்சகவிய விளக்கு ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு தத்துவத்தில் இயங்குது. சாணம் பார்த்திங்கன்னா நிலத்தத்துவத்தில் இயங்குது, கோமியம் பார்த்தா நீர் தத்துவம், நெய் பார்த்தா நெருப்பு தத்துவம், தயிர் வாயு தத்துவம், காற்று தத்துவம், பால் ஆகாய தத்துவம். இப்போ 5 தத்துவத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து இந்த பஞ்சகவிய விளக்கை செஞ்சு நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறோம். அப்படி 5 பூதங்களும் ஒன்று சேரக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன கோரிக்கை வச்சாலும் அங்கே நடக்கும். இந்த பஞ்சபூதங்கள் எங்கே சேர்ந்து இயங்குதோ அப்போதைக்கு நம்ம சொல்லக்கூடிய கோரிக்கைகள் இயங்க ஆரம்பிக்கும். அதே போல் இதுவரையும் அந்த இடத்துல இருந்த எதிர்மறையான சக்திகளெல்லாம் வெளியேறி நல்ல நேர்மறையான சக்திகள் அங்கே நிலைச்சி நிற்கும். அங்கே இருக்கக்கூடிய கடவுள்கள் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியில் இருப்பாங்க, உள்ளே வருவதற்கு முடியாது. ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி அவங்கள வர விடாமல் தடுக்கும். இப்போ நம்ம இந்த விளக்கு ஏற்றும் மூலம் என்னாகும், வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வம் உள்ளே வந்துடும். அதே போல் நம்ம இஷ்ட தெய்வங்கள் உள்ளே அமர்ந்து நம்மளுக்கான விஷயங்களை செய்கிறதுக்கான விஷயங்கள் அவங்க நடத்துவாங்க. தொடர்ந்து இந்த பஞ்சகவிய விளக்கை பார்த்திங்கன்னா 48 நாட்கள் காலையும் ஏற்றணும், இரவும் ஏற்றணும். ஏன் அந்த காலை மாலை அப்படின்னா, காலையில் 4 to 6 பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க, சாயந்தரம் 4 to 6 பிரதோஷ காலம் அப்படின்னு எப்பயுமே சொல்லக்கூடிய காலம் அது. அந்த 2 காலங்களில் நீங்கள் பஞ்சபூத விளக்கை பஞ்சகவிய